ரத்னம். இந்த படத்தை வந்து வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் தரமாக வச்சு செஞ்சுருக்காங்க. வேறு யாருமே இல்லை, நம்மளை தான் வச்சு செஞ்சுருக்காங்க. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஹரி படம் மாதிரியும் இல்லை, விஷால் படம் மாதிரியும் இல்லை, வேறு யார் படம் மாதிரியும் இல்லை. எல்லா படத்தையும் கலந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருந்தது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹரி படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு, கொஞ்சம் ஃபைட்டு, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு விறுவிறுப்பு காட்சிகள், இது கலந்தது தான் ஒரு ஹரி படம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா டோட்டலாக இதில் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபைட்டு மட்டும்தான் படத்தில் இருக்குது. இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபைட்டு வருது அப்படின்னா, இப்போ ஒரு சீன் நடக்குது அப்படின்னா அந்த சீனுக்கு அப்புறம் இந்த ஃபைட்டு வந்தால் வேறு லெவலில் இருக்கணும், ஆடியன்ஸே எதிர்பார்க்கணும். வில்லனை தும்சம் பண்ணுறா அப்படின்னு அந்த ஆடியன்ஸே எதிர்பார்க்கணும், அந்தளவுக்கு தான் ஃபைட் இருக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபைட் வந்துடக்கூடாதுன்னே இருக்கிற மாதிரியான காட்சிகள் தான் இருக்குது. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சீனுக்கு ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி அவ்வளோ ஃபைட் வச்சுருக்காங்க. ஃபைட்லாம் குத்த சொல்கிற அளவுக்கு இல்லை, ஃபைட்லாம் சூப்பராகவே இருக்குது. ஆனால் ஏன்டா இவ்வளோ ஃபைட் வச்சுருக்கின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைன்னு சொல்கிறத விட நிறையா கதைகள் அப்படின்னே சொல்லலாம். இதில் நிறையா கதைகள் இருக்குது. அதில் முக்கியமான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து காப்பாற்றுறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அது எதுக்காக காப்பாற்றுறாரு, ஏன் காப்பாற்றுறாரு, இவருக்கு பின்னணி என்ன, ஹீரோயினுக்கு பின்னணி என்ன, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓகேவான சப்ஜெக்டாக தான் போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா அருன்னு அறுத்துட்டு இருக்காங்க. எப்படா படம் முடியுன்ற மாதிரியான காட்சிகள் தான் நிறையா வந்துகிட்டே இருக்குது. நிறையா வசனங்கள் வந்து கிரிஞ்சுத்தனமாகவும் ஹரி படங்களுக்கு ஒட்டாத மாதிரியும் இருந்தது. பல காட்சிகள் வந்து ஏற்கனவே ஹரி படங்களில் இருந்த காட்சிகளையும் எடுத்து வச்ச மாதிரியான கதையாக தான் இந்த ரத்னம் படம் வந்துருக்கு. இதுக்காக எதுக்கு இந்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணி நம்மளை வந்து கூப்பிட்டு வச்சு செய்யணும் அப்படின்னு தெரியல. ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தில் வந்து வில்லன் வந்து ஹீரோவை விட பெஸ்ட்டாக அமைஞ்சிருந்தால் தான் அந்த படம் வந்து இப்போ நிற்கும் அப்படிங்கிறது ஒரு பேச்சு அடிபடுது. அதுதான் உண்மையும் கூட. பட் அந்தளவுக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து யாரோட நடிப்பையும் வந்து குத்த சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாரோட நடிப்புமே வந்து அழகாகவே இருந்தது. விஷால் அவரோட பர்ஃபெக்ஷன் நடிச்சிருந்தாப்புல. ஸோ அதே மாதிரி சமுத்திரகனியாவும் அவரோட பணியில் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பிரியா பவனிசாங்கருக்கும் ஸ்கோப் கிடச்சிருக்கு. பட் ஏன் படம் இந்த அளவுக்கு மோசமாக ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்ஷனை மட்டுமே எடுத்து வச்சிருக்கனால இந்த படம் இப்படி அமைஞ்சிருக்கு. இந்த படம் இந்த வீக்கெண்டில் தியேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.